Hello friends, welcome to our channel. Friends, டெய்லியுமே நம்ம வீட்டில் டீ காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இப்படி குடிச்சு நமக்கு போர் அடிச்சிருங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஹெல்தியான பாதாம் பாலை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஒரு 15 பாதாமை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிருக்கேங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாதாமும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளால பாதாம 4 மணி நேரம் ஊற வைக்க முடியல, நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் அப்படின்னா சுடுதண்ணி இருக்குல்லங்க, சுடுதண்ணியில ஒரு 15 பாதாம அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். அது ரொம்ப நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா பாதாமையுமே தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம இன்னைக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இந்த பாதாம் பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க. ஒரு டைம் செஞ்சீங்கன்னா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, பால் காஞ்சிட்டு இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க காய வைக்கும் போது. இப்ப அப்படியே கலக்கி விடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காயட்டும். இப்போ இதிலிருந்து பால் கொஞ்சமா எடுத்து இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். பால் சேர்த்துதான் நம்ம இன்னைக்கு அரைக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த பாதாம நல்லாவே நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பாருங்க, பால் நல்லா அப்படியே சுண்டி சுண்டி திக்காயிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சமா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. பாலும் கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாதாம உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாதாம் பால் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாதான் பாதாம் பால் சாப்பிடுவோம். ஆனா நம்ம வீட்லயே அடிக்கடி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்ம பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறோம். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூளுக்கு பதிலா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப ஃபிளேவருக்காக வேணும்னா ஒரு ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பாதாமோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அந்த பால்ல இறங்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா காய விடுங்க. பால் நல்லா சுண்டட்டு கொஞ்சம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, அப்படியே ரொம்ப நல்லா இப்போ நமக்கு பாதாம் பால் ரெடி ஆயிட்டு இருக்குது. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டம்ளர்ல மாத்திக்கலாங்க. மேலால வேணும்னா நீங்க கட் பண்ணின பாதாம சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே இதை குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். உங்க வீட்லயும் இந்த பாதாம் பாலை நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க. இந்த பாதாம் பால் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே எடுத்து குடிச்சிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.